இருந்துச்சுன்னா கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? அது ஏதோ பஞ்சம் பொழைக்கலான்னு ஊருக்குள்ள வந்திருக்கு. அது மூஞ்ச பாடுறா, பச்சை மண்ணுடா. துப்புற அவனை ஏன் முன்னாடி துப்புற? எவ்வளோடா மாடு? 2 மாடு 5000 ரூபாய். மாட்டுக்கு பதில் இந்த டீ சிமிட்டியை கொடுத்தா போதும். சனியன் எடுத்து போ. இன்னொரு தடவை அசலூர்காரனை இழுச்சவன் நினைச்ச பொண்ணுவேன். சாரி. என்னையா வேலை போயிருச்சா? எனக்கு அப்பவே தெரியும்யா. நேத்து எங்கன்னா உன்னை வேலை கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்பவே பக்கன காமிச்சது கவனிக்கலையா? அட போயா, சுத்த உலகம் தெரியாத ஆளா இருக்க. என்னைய செவந்திருக்கு, கொசு கடிச்சதா? சரி சரி, ராத்திரி கொசுவை தீர்த்து வைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வேலை நான் தரேன். இந்த சுத்து வட்டாரத்திலே நான் தான் பெரிய கொரத்தி ஆட்டக்காரி, தெரியுமா? நீ பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்க. என் கூட வந்து கரகாட்ட கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஆடலாம். அந்த பூஜோட நம்பாதியா? அப்படியே நம்ம 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஆடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன். உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு ஒண்ணு பிடிக்கலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு நல்ல வேலை நான் தரையா. நான் ஆட்டத்துக்கு போறப்ப சைக்கிள கொண்டு வந்து பஸ் ஏத்தி விட்டுரு, கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுரு. செலவுக்கு வேணா 5-10 தரேன். பிடி சிகரெட் குடிப்பியா? தப்பில குடியா. என் கூட ஆடுறவனுங்களா தண்ணி அடிச்சுதான் ஆடுவானுங்க. இதுக்கெல்லாம் சம்மதமா? சந்தோஷம் தானேயா? வா போல. இங்க பாரு பவளக்கொடி, ஓ மனசுலயும் ஏ மனசுலயும் ஒரே நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு என்னங்கிற? ஒண்ணும் இல்ல, நமக்குள்ள ஒரு போட்டி. இதுல நீ தோத்தா நான் சொல்றதை கேட்கணும். போட்டி என்னையே ஆரம்பிக்கிறியா இல்ல நான் ஆரம்பிக்கிறேன்? நான் தான் ஆரம்பிப்பேன். சரி ஆரம்பி. அடிக்கட்டுல நடுமாட்டுல நுனி வீட்டுல இருக்கிறது என்ன? நெல்லு. அவளை என்ன பாக்குற? அறுத்து கட்டுற சாதியா கோட்டை ஏறி விழுவா, குத்துப்பட்டு சாவா. இதுவும் நெல்லுதான். ஆடி ஆடி நான் வளர்த்தேன், அது கிடக்குது அறையில, நான் கிடக்குறேன் தெருவுல. எங்க சொல்லு? என்னது? ஆடி ஆடி நான் வளர்த்தேன், அது கிடக்குது அறையில, நான் கிடக்குறேன் தெருவுல. அதான் வக்கீலு. பட்டப்பட்ட நீக்கி 16 பட்ட நீக்கி முத்துப்பட்ட நீக்கி முன்ன வர சீமாட்டி. அது வாழைப்பூ. இப்ப நான் கேக்கட்டுமா? சரி கேளு. அடிப்பெருத்தேன், மத்தளம் இல்ல, தலை விரிச்சேன், சடைச்சி இல்ல, முத்து கோத்தேன், செட்டிச்சி இல்ல, கொடுக தூக்குன்னு கொரத்தி இல்ல. எங்க சொல்லு பாப்போம். ஏய், உன்னை பத்தி என்ன விடுக்கத போடாத. இது ஒண்ணு என்ன பத்தி இல்ல. அடிப்பெருத்தேன்னா தென்னை மரம், சடை விரிச்சேன்னா தென்னை போல, முத்து கோத்தேன்னா தென்னம்பால, குடுவை தூக்குனா தேங்காய். வேற வேற வெள்ளலாம். அப்ப நான் தான் ஆரம்பிப்பேன். சரி ஆரம்பி. வட வயல்ல வளவந்தால ஓடுற நரியில 9 நரியில ஒரு நரி கழநரி வயித்துல ஒரு பிடி நரமுடி. எங்க சொல்லு பாப்போம். பூஞ்சோல மாமா, ஆட்டக்காரி கூட பழக்கம் வச்சு கூட எத்தனை தடவை சொல்றது? போ வீட்டுக்கு. வாங்கடி போலாம். யோ, தேவையில்லாம நம்ம வம்பு கிழக்காத. ஏய், என்ன என்ன என்ன? யோ, போயா. ஏய், என்ன? இருக்கிறவ அள்ளி முடியறா. உனக்கு எதுக்கு? அப்படின்னா நீ உயரமா இருக்க, அதுக்காக எனக்கு என்ன பத்திக்கிட்ட வருது? நானும் பொம்பளையா தான் இருக்கேன். இருந்துக்க. யோ, இழுத்து விடியா. யோ, பணத்தை கொடுத்துட்டு இழுத்து விடியா. எனக்கு இழுத்து விடுறதுக்கு உனக்கு எதுக்கு பணம்? கொடுக்கணும். இவகிட்ட எல்லாம் ஏன் பாக்கி வைக்கிற? ஏய், பாக்கி கிக்குன்னு சொன்ன நல்லா இருக்காது. மாட்டை வயல்ல மேய்ச்சதுக்கு பணம் கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க. என்ன வேணாலும் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். யோ, உனக்கு தெரியும்ல? தெரியும். என்னையா தெரியும்? காசு கொடுக்க வக்கீல இதெல்லாம் தெரியும். ஏய், இப்ப என்னங்கற? என்கிட்ட வேலைக்கு வர சொல்லு. உன்கிட்ட பார்த்த வேலை பிடிக்கலன்னு தானே என்கிட்ட வந்தாரு. இப்ப எதுக்கு கூப்பிடுற? அந்த வேலை சரியா பண்ணல, இன்னொரு வேலை கொடுத்தா நல்லா பண்ணலாம்ல. இப்பதான் இந்த ஆளை வச்சிருக்கேன் வேலைக்கு. என்கிட்ட வேலை ஒழுங்கா பார்த்தா உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். எப்போ அனுப்புவ? ஏங்க, நான் ஒரு 2 வார்த்தை பேசலாங்களா? பேசு. நான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் புதுசுங்க. நீங்க 2 பேரும் கலந்து பேசி முடிவு பண்ணி யார்கிட்ட வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரே நேரத்துல என்னால 2 இடத்துல வேலை பார்க்க முடியாதுங்க. என்கிட்ட தான் வேலைக்கு இருக்காப்ல இல்ல. இந்த மாசம் என்கிட்ட வேலை செய்யட்டும், அடுத்த மாசம் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அதுவும் சரிதான். சரி, இந்த மாசம் நீ வச்சுக்க, அடுத்த மாசம் நான் வச்சுக்கிறேன். நீ கிளம்பு பவுல்குடி. கிளம்பியா? யோ, 3ஆம் கிளாஸ் உழைச்சு ஓடா தேஞ்சு போயிடாதயா. ராமகிருஷ்ணா, வெட்டு வெட்றா. போன் சொல்லிட கடன் அடை. ஷோ, ஆஃப்டர் ஆல் ஒரு கட்டை.
உனக்கே நிரந்தரமா ஒரு இடம் இருக்கு. ஆனா எனக்கு 10 நாள் இவ வச்சுக்கிறேங்கிறா, 10 நாள் அவ வச்சுக்கிறேங்கிறா. அங்க என்னையா சத்தம்? ஒண்ணும் இல்ல. பசியில கலப்பத்தியில பேசிக்கிட்டு இருக்கேன். வீடு மகள கொடி. ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. நீ இந்த ஆக்ஸோட கோஆபரேட் பண்ணாதான் நான் அந்த பூஞ்சோலோட கடன் அடைக்க முடியும். பூஞ்சோல கடன் அடைக்கணும். வெச்சா ராமகிருஷ்ணா. பூஞ்சோல கடன் அடைக்கணும். பூஞ்சோல கடன் அடைக்கணும். கண்டிப்பா அடிச்சிருவையா? பூஞ்சோல கடன் அடைக்கணும். பூஞ்சோல கடன் அடைக்கணும். என்னண்ணே எப்படி இருக்க? என்ன அண்ணன் கூப்பிட்டு அப்படி பாக்குற? நான் என்ன உன்கிட்ட சீரியஸா கேட்க போறேன்? உனக்கு தான் யாருமே இல்லையே. நாளைக்கு நீ எவ்வளவு கட்டிக்கிட்டா பட்டம் கிட்ட தங்கச்சி வேணும்ல, அதான் அண்ணன் கூப்பிட்டேன். சரிம்மா. ஐயோ யோ இங்க வாயா. இல்லங்க நான் அப்படியே போய்க்கிறேன். தப்பா என்ன நீ கட்டவ துரோகம் பண்ண மாதிரி ஊர் பூரா பேச வச்சிட்ட? நான் ஒண்ணும் பண்ணலையா? நீ ஒழுங்கா வேலை பார்த்தா நான் ஏன் உன்னை வேலை விட்டு அனுப்புறேன்? இந்த புல்லெல்லாம் எடுத்து அந்த வரப்புல போடு. இப்படி போனா உடம்பு வரசுமே. வருஷனா நான் தேஞ்சா போயிடுவேன். போயா. டேய் மச்சான். என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல. இந்த குளம் ஊரணி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுல என்னப்பா சந்தேகம்? இல்ல சில பேர் குளத்துக்கு போயிட்டு வரேங்கிறாங்க, சில பேர் ஊரணிக்கு போயிட்டு வரேங்கிறாங்க. ரெண்டுத்துலயும் தண்ணி தானே இருக்கு. அப்புறம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் வேற வேற பேர் சொல்றாங்க. இது இப்போ முருகருக்கு பல பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி குளத்துக்கும் பல பேர் உண்டு. அதுல குளம் ஊரணி எல்லாமே. தெரியாதவங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதப்பா. ஐயா தம்பி, குளம்னு சொன்னா ஆளுங்க ஆடு மாடுங்கள்லாம் குளிக்கிறதுக்கு பேரு குளம். ஊரணின்னு சொன்னா ஊர் உண்ணும் நீர். இந்த காலத்துல பைப்பு திறந்தா தண்ணி வருது. அந்த காலத்துல ஊர் ஜனங்கள்லாம் ஊரணில இருந்தா தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு காவல்லாம் போட்டிருப்பாங்க. அவன் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமா கேள்வி கேட்குற தம்பி யாரு? ஐயா இவன் பேர் ராமகிருஷ்ணன். பட்டணத்துல ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்லையா, பிடிக்கலன்னு நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காப்ல. இப்ப எங்க வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. சொந்தக்காரனா மச்சாங்கிச்சான்னு கூப்பிடுறேன்? இல்லைங்கய்யா, எனக்கு யாரும் சொந்தம் இல்லை. நான் ஒரு அனாதை. அனாதைன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாதுப்பா. அப்படியே யாராவது வந்தாலும் நம்ம ஊர்ல அண்ணன் தம்பி மாமா மச்சான் அங்காளி பங்காளியா தான் நினைப்போம். ஆனா ஐயா அவனுக்குன்னு நிரந்தரமா ஒரு வேலை இல்ல. நீங்க பார்த்து கையா காட்டினீங்க. வேலை இல்லையா? 1008 வேலை இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து வேலை வெட்டியை பார்த்துட்டு சாப்பிடு. சரிங்க ஐயா. பாபநாசா ஐயா தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத. சரிங்க ஐயா. செல்வராசு, செல்வராசு வரேம்மா. அப்பா கூப்பிட்டாரு. அப்பா என்னப்பா பணம் கட்டுறதுக்கு பேங்க் போல? கிளம்பிட்டப்பா. இந்தாங்க மாமா. இல்லம்மா வேணாமா. என்னங்க மத்தியானம் சாப்பாடு? அடடே வாப்பா, மறக்காத இங்க வா. இந்த பையன் உன் பேர் என்ன சொன்ன? ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் பாவம் அனாதையா எங்க இருந்தோ வந்திருக்கான். நம்ம ஊருக்கு தான் யாரும் அனாதைன்னு சொல்லிட்டு வரக்கூடாதுல்ல. அதான் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை வெட்டிய பாருன்னு சொன்னேன். செல்வராஜ் அப்பா அவனுக்கு 10,000 பணம் கொடு செலவுக்கு. சரிப்பா. என்னங்க என்ன சமையல்? ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. சரிங்க மாடிங்க வா மாமா. அவனுக்கு சாப்பாடு போடு. சரிங்க மாமா. முதல்ல நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை செய். நீ பேங்க் போயிட்டு வாப்பா. சரிப்பா. டேய் 5000 ரூபாய் மாட்ட ஒருத்தனை ஏமாத்தி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இந்த பாபநாசத்துக்கு இன்னையில இருந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. போட்டனே வாடே, சீக்கிரம் வாங்கண்ணே. நாம இங்க இருக்க கூடாது. வா போலாம். என்ன பாபநாசம் ரிட்டர்ன் ஆகுற? அண்ணே புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவங்க என் மனைவி பார்வதி. பாரு, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுமா. அண்ணன் தான் நம்ம முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணம். இவங்கெல்லாம் அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. நம்ம நல்ல மோட்டர்னே, புது பழசரு, புது பொண்டாட்டி, புது கண்ணாடி, பிரமாதம்.
எஸ் தேங்க்யூ அண்ணே ஏதாவது பேசுங்கண்ணே தயவு செஞ்சு பேசுங்கண்ணே. நன்றி. என்ன உங்களுக்கு பிடிக்கலையாண்ணே? ஆசைப்பட்டு கேக்குறேன், பேசுங்கண்ணே. வாயிலே மிதிப்பண்டா. டேய் சொல்லுங்க. நான் உனக்கு என்னடா பண்ணேன்? எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நீ போன வாட்டி எனக்கு பண்ணியே, அதுக்கு திருநெல்வேலியில 3 நாள் ரூம் போட்டு நான் அழுதுருக்கேன். இனிமேல் ரூம் போட்டு அழுகிறதுக்கு என் கையில காசு இல்ல. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நான் என் வேலையை பாக்குறேன். அட அதை விடுங்கண்ணே, பழைய கதை. கார்ல உட்காருங்க, ஒரு ரவுண்டு போவோம். டேய் உங்களுக்கே இது ஓவரா தெரியல. ஏண்டா உண்மையிலே உங்க கண்ணுக்கு கார் தெரியுதா? சிவப்பு கலர்னே. செருப்பால் அடிப்பண்டா. டேய் இன்னொரு முறை என் முன்னாடி வந்து நின்ன மூஞ்சிலே மிதிப்ப. ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க? நான் எங்கடா ஒன்னு அடிச்சேன்? என் கை உன் மேல படவே இல்லையா? மறுபடியும் ஏன்னா அடிச்சுட்டே இருக்கீங்க? ஏனே திருப்பி அடிக்கிறீங்க? பாவண்ணே. வாயில்லா போச்சு. டேய் நான் உன்னை அடிக்கவே இல்லையடா. தலையில அடிக்கிறவங்கள வச்சுக்காதீங்கண்ணா. இப்படி அன்பா பேசுங்க. என்னது? இப்படி பாசமா பேசுங்க. அப்படி பேசுங்க. ஓ என்னடா இங்க நடக்குது? என்ன நடக்குது? பச்சை குழந்தைய புடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலுமே அதுகிட்ட வம்புழுக்கிறதே பொழப்பா போச்சு. என்னடா ஆச்சு? மோட்டரனே பாவம், இவர் அடிக்கிறாரு. திருப்பி அடிக்கிறாருண்ணே. இவர் கண்ணத்துல பொலால் 4 அடி விட்டானே. நீ பேசாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. அவன் முகத்தை பாடுறா, பச்சை மண்ணுடா, குழந்தை மாதிரிடா. அவங்கிட்டே வம்புழுக்கிறது உனக்கு பொழப்பா போச்சா? என்னாச்சுடா? அண்ணே அன்னைக்கு மாட்டுக்கு போது இவன் டியூஸ் குட்டியை வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா. அதை வித்து மாடு வாங்கி தரும் போது இவன் டியூஸ் குட்டியை கொடுத்தா தான் மாட்டை தருவேன்னு சொல்றானே. கேப்பியா? உனக்கு என்னடா வேணும்? என் மாட்டை கொடுத்தா போதுன்னு இழுத்துட்டு போடா. இந்த மாடு எனக்கு போய் தண்ணி கேட்டியா? போய் தொலைடா. மாடு போகுது. என்ன மாடு? இன்னொரு தடவை அந்த பச்சை குழந்தைய நடு ரோட்ல நிக்க வச்சு அழ வச்சிட்டு இருந்தீங்க, மாமனை குறவலை கடிச்சு விடுவேன். இந்த திருட்டு பைய கூட இனிமே உங்க சவகாசத்தை பார்த்தா மாமனை அத்தனை பேருமே தொலைச்சு விடுவேன். கடைசியா சொல்றேன், அசலூர்காரனை பஞ்சம் பழிக்க விடுவீங்க. சரியான தீர்ப்பு சொல்லிட்டு போறேன். இவனுங்க யாரா? அழாத பாபநாசம், கேனப்பைய பிளஸரை நிறுத்தி விட்டு மாட்டை ஓட்டிட்டு போறான். வெரி சாரி. மச்சான் அடுத்து நீதான். சொல்லுப்பா, உன் குறை என்ன? மாட்டை காண சாமி, அதான் ஆத்தா பார்க்க வந்தோம். செவலக்காலையா? ஆமா சாமி, அது கிடைக்குமா கிடைக்காதா சாமி? கிடைக்கலன்னு வச்சுக்கோயே சாமி, உனக்கு நான் உடுக்கடிச்சிருவேன். கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஆத்தா கிட்ட கேட்டு சொல்றேன் பொறு. அந்த ஊருணிக்கரைக்கு பக்கத்துல ஒத்த பனைமரத்துக்கிட்ட தன்னந்தனியா நிக்கும் போது அசுரக்கார ஓட்டிக்கிட்டு போயிட்டாப்பா. வாக்கு தவறாம சுத்தம் தவறாம நீ ஆத்தாவையே மனசுல எண்ணி நீ 3 வெள்ளிக்கிழமை பொங்க வையே. ஆத்தா சக்தி உள்ளவ. அது தெரிஞ்சுதானே ஆத்தா உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன 27 நாள்ல உன் மாடு வீடு வந்து சேர்ந்துரும். சரியாத்தா? ஆத்தா வாக்கு தவற மாட்டா. நீ போப்பா. ஆத்தா சொல்லிட்டு வாங்க. சந்தோஷம் ஆத்தா. சிவனக்கால கிடைச்சிரும்டா. ஆத்தா உன் மகிமை. ஊருக்கு புதுசா வந்திருக்க மகனே, உன் குறை என்ன சொல்லுப்பா. எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. எனக்கு சொந்த பந்தம் கிடைப்பாங்களா? கிடைக்கும்பா. உனக்குன்னு ஒரு உசுரு சொந்த மாயிரமானே நெஞ்சு குளிக்கல நினைச்சு பாக்குது. கிடைக்கும்டா மகனே. இப்படி சுத்தனடா. செத்தவன் கையில வெத்தலா கொடுத்த மாதிரி சுத்துங்கடா. ஆமா, எங்க முன்னாடி எல்லாம் நல்லா சுத்துறீங்க. ஆனா வருஷம் கோயில் திருவிழால சும்மா இருங்க வாத்தியார. ஏற்கனவே 50-60 பேரு அசலூர் வாத்தியார்கிட்ட போயிட்டானுங்க. ஜெயிக்கிறேன்டா அந்த ராமசாமி ஜெயிச்சு காட்டுறேன்டா. ஜெயிக்கலாம். உங்க அப்பா ஜெயிச்சாச்சு, நீ ஜெயிச்சிட்ட. முடிஞ்சா உன்